ஸோ இந்த சாப்டரில் க்ளவுட் ஸ்டோரேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன? ஸோ உங்களோட டேட்டாஸை நீங்கள் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறீங்கன்னா அது பேர் தான் க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ யாரெல்லாம் க்ளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் உங்களோட டேட்டாஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மெயில் ப்ரொவைடருமே க்ளவுட் ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜிமெயில் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தனி க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும். யாஹூ மெயில்னா அவங்களுக்கு தனி க்ளவுட் ஸ்டோரேஜ். அது மாதிரி ஒவ்வொரு மெயில் ப்ரொவைடருமே க்ளவுட் ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க. அது சேமஸ் எக்ஸ்ட்ரா உள்ள ஆளுமே க்ளவுட் ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜில் ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதை நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். அது மாதிரி உங்களோட டேட்டாஸை நீங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே மெயின்டைன் பண்ணிக்க போனாலும் ஆன்லைன்லேயே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஆல் ப்ரோக்ராம்ஸில் குரோம் ஓப்பன் பண்ணி எதெல்லாம் க்ளவுட் ஸ்டோரேஜ் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிளை எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேஜில் க்ளவுட் ஸ்டோரேஜ் டைப் பண்ணுவோம். க்ளவுட் ஸ்டோரேஜ் ஸோ பிக் பண்ணிங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டும் தனியாக ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுமாதிரி விக்கிபீடியோட க்ளவுட் ஸ்டோரேஜ், வெப் ஓப்டியா அப்படிங்கிற க்ளவுட் ஸ்டோரேஜ், ஒன் டிரைவ் அப்படிங்கிற க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ ஒன் டிரைவ் அப்படிங்கிறது ஒரு வகையான ப்ரௌசர், அதாவது ப்ரௌசிங் சாஃப்ட்வேர். ஸோ அவங்களும் தனியாக க்ளவுட் ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ யூசி ப்ரௌசரும் யூசி க்ளவுட் அப்படிங்கிற ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணி மற்ற எல்லாம் எப்படி என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் உங்கள்கிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்ததுனால உங்களுக்கு கூகுள் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நீங்கள் யாஹூவில் உள்ள யாஹூ ஸ்டோரேஜை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யாஹூ மெயில் ஐடி தேவை. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அது சம்மந்தப்பட்ட மெயில் ஐடி தேவைப்படும். ஸோ ப்ரைவேட்டாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, அந்த ஸ்டோரேஜுக்கு நீங்கள் எந்த மெயில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே க்ளவுட் ஸ்டோரேஜ் கூகுள் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த கூகுள் ஸ்டோரேஜோட பேர் என்ன இருக்குன்னா கூகுள் டிரைவ்னு வச்சுருப்பாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜ் டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கூகுள் டிரைவ்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை இட் ஃப்ரீ. ஸோ இந்த க்ளவுட் ஸ்டோரேஜை நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி கேட்குது, பட் உங்கள்கிட்ட ஜிமெயில் ஐடி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேப்பில் கூகுள் டிரைவ், ஸோ கூகுள் டிரைவ்னு கொடுத்தீங்கன்னா இது கூகுளோட ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ இதில் உள்ள இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நியூ டேப்பில் உங்களுக்கு கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கூகுள் டிரைவை கிளிக் பண்ணுறோம். ஸோ பிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடியில் உள்ள கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆகும். ஸோ ஏ சேஃப் பிளேஸ் ஃபார் ஆல் யுவர் ஃபைல்ஸ். ஸோ உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு சேஃபான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கோ டு கூகுள் டிரைவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கூகுள் டிரைவோட லாகின் பேஜுக்கு போவோம். ஸோ இந்த லாகின் பேஜ் எப்படி இருக்கும்? ஸோ இது கூகுளோட ப்ரொவைடர் அப்படிங்கிறதுனால உங்களோட ஜிமெயிலை கொடுத்து அந்த ஜிமெயிலுக்குள்ள பாஸ்வேர்டு கொடுக்கறது மூலியமாகவே நீங்கள் டேரெக்டாக இந்த கூகுள் டிரைவை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏற்கனவே இந்த ப்ரௌசரில் நீங்கள் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி வச்சதுனால இதோட கூகுள் டிரைவ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் உள்ளே வர்றப்ப அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன் சொல்லுது. ஸோ சேஃப் ஸ்டோரேஜ் ஆல் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ யூ கெட் 50% ஃப்ரீ ஃபார் ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மோர். ஸோ 15 GB உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே வேணும்னா தான் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ ஒரு பிடிஎஃப் ஒன்று வச்சுருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் தான் அதில் இருக்கும். ஸோ இதில் லெஃப்ட் சைடு தான் உங்களோட கேட்டகரி. ஸோ நியூங்கிற ஆப்ஷன் மூலியமாக தான் நீங்கள் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்து உள்ள மை டிரைவில் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஷேர்டு வித் மீ அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக யாராவது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபோல்டர் அதில் இருக்கும். ஸோ அது மெயில் வரும்னா பார்க்கலாம். ஸோ இதோட மெயில், உங்கள் மெயில் ஐடி இங்கே இருக்கும். ஸோ இதை சைன் அவுட் பண்ணுறது மூலியமாக இந்த அக்கௌண்ட் விட்டு நீங்கள் வெளியே போயிட முடியும். ஸோ டேரெக்டாக கூகுள் டிரைவ் கொடுத்தீங்கன்னா கூகுளோட சைன்இன் ஆப்ஷன் தான் கேட்கும். அப்புறம் உங்கள் மெயில் ஐடி, உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் இதை உள்ளே வந்துடலாம். இப்போ எப்படி ஒரு ஃபைல்ஸை அப்லோட் பண்ணாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நியூன்னு கொடுக்குறேன். நியூவில் ஃபோல்டர், ஃபைல் அப்லோட், ஃபோல்டர் அப்லோட், கூகுள் டாக்குமெண்ட், கூகுள் ஷீட், கூகுள் சைட்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறது ஒரு ஃபோல்டர் அப்படின்னா ஃபோல்டர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள ஃபோல்டர் யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வச்சது ஒரு ஃபோல்டரும், உங்கள் கம்பெனி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஒரு ஃபோல்டரும், உங்கள் பர்சனலாக வச்சது ஒரு ஃபோல்டரும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபோல்டர் கிளிக் பண்ணினா ஒரு ஃபோல்டர் கேட்கும், அவரோட நேம் என்னன்னு டைப் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த ஃபோல்டருக்கு நேம் என்ன வைக்க போகிறீங்க? கம்பெனி அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். கிரியேட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். எகெயின் இன்னொரு ஃபோல்டர், அது பேர் பர்சனல்.
ஸோ கம்பெனி டைப் பண்ணியிருக்கேன், பர்சனல்னு ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கம்பெனிக்குள்ளே வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும், பர்சனலில் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதுக்குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ட்ராப் ஃபைல்ஸ் இயர், ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டாந்து இங்கே போட்டிங்கன்னா இதில் ஆட் ஆகிரும். அப்படி ஆட் பண்ணலை, டேரெக்டாக நீங்கள் நியூவில் போய் ஃபைல் அப்லோடர், ஃபோல்டர் அப்லோடர். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் உள்ள ஒரு சிங்கிள் ஃபைல் மட்டும் அப்லோட் ஆகணும்னா ஃபைல் அப்லோட் கொடுத்துக்கலாம். அதுமாதிரி ஒரு ஃபோல்டரோட அப்லோட் ஆகணும் அப்படின்னா ஃபோல்டர் அப்லோட கொடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் அப்லோடர் கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ள அது போகும். ஸோ இது எதை அட்டாச் பண்ண போகிறீங்க? ஸோ இந்த இதில் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும். ஓப்பன் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அப்டேட்டிங் ஒன் ஐட்டம் சர்டிஃபிகேட் 001ங்கிற இமேஜ் ஃபைல் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மொத்தோட சைஸ் 940 KB இதுமாதிரி ஆகிட்டு இருக்கு. 940 KB அப்லோட் ஆகிட்டுனா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை டிரைவ் போகிறேன், அப்லோடு கம்ப்ளீட்னு எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எகெயின் கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஃபைல் இதில் அப்லோட் ஆகிருக்கும். எகெயின் நியூ ஃபைல் அப்லோடட். ஸோ இந்த ஃபைல் இப்போ ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணிட்டீங்க, வேறு எதுவும் நீங்கள் டாக்குமெண்ட்னாலும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியும், இல்லை ஒரு பிபிடி. ஸோ மொத்தமாக சேவ் பண்ணிக்கலாம். ஓப்பன். ஸோ ரெண்டு ஃபைல், ஃபர்ஸ்ட் உள்ளது வேர்ட் ஃபைல், அடுத்து உள்ளது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் உள்ளது அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணுறது மூலியமா அந்த அப்லோடிங் ப்ராசஸை நீங்கள் கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ அப்லோட் ஆன உடனே நீங்கள் இன்னொரு மெம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தேவையான ஃபைலை எந்த ஃபார்மெட்டில் தான் அப்லோட் பண்ணிக்க முடியும், இல்லை ஒரு வீடியோ ஃபார்மெட்டை வச்சுருக்கீங்க, இல்லை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஜிப் ஃபைலாக இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக அதை அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ரீசன்னு வந்தீங்கன்னா ரீசெண்டாக எதை நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதுக்கு உங்கள்கிட்ட கிடைக்கும். ஸோ ரீசெண்டாக அப்லோட் பண்ணது எது? இது 3 தான். இப்போ இது என்னதுன்னா அவங்கள கூகுள் டிரைவோட ஹெல்ப் இருக்குது. இது என்னென்னா உங்களோட பிக்சர்ஸ். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று இமெயிலில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு இதில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ முக்கியமானதை நீங்கள் ஸ்டார் போட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டுனா ஸ்டார் ஃபைல் ஒன்றுமே உங்களுக்கு இல்லை. ட்ரேஸ் அப்படிங்கிறது உங்களோட டெலிட்டட் ஃபைல். ஸோ ஏதாச்சும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயிலில் ஒரு இன்பாக்ஸ்லேருந்து ட்ரேஸுக்கு போகிற மாதிரி தான் இங்கே அந்த மை டிரைவில் இருந்து உங்களுக்கு ட்ரேஸில் கிரியேட் ஆகும். ஷேர்டு வித் மீ, யாராவது உங்களோட ஃபைலை ஷேர் பண்ணிக்கிறாங்களான்னு பார்த்துக்க முடியும். ஸோ மை டிரைவ். ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஃபைலை ஷேர் பண்ணுறது? ஸோ இந்த ஹெல்ப் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை பிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கெட் லிங்க். ஸோ இந்த லிங்கை எடுத்துகிட்டு அந்த லிங்கை நீங்கள் வேறு எதுவும் எஸ்எம்எஸ் வழியாவோ இல்லை வாட்ஸ்அப் வழியாவோ அனுப்பிட்டீங்கன்னா இந்த லிங்கை அவங்க அக்சஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ஃபைலை அவங்க ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது அவங்க இந்த ஃபைலோட லிங்க். இல்லை லிங்க் தேவையில்லை, ஷேர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ யார் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க, அவங்க மெயில் ஐடி என்ன? ஸோ நேமை டைப் பண்ணிக்கலாம், இல்லை மெயில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க money@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஷேர் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கேன் எடிட், கேன் கமெண்ட், கேன் வியூன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிடிஎஃப் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களால அந்த ஃபைலை இந்த ஃபோல்டரில் வச்சு எடிட் பண்ண முடியுமானும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ கேன் கமெண்ட் அப்படின்னா அந்த ஃபைலுக்கு நீங்கள் அவங்க கமெண்ட் கொடுத்துக்க முடியும். ஸோ கேன் வியூனா நீங்கள் அங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறதை பார்க்க மட்டும் தான் முடியுமே தவிர அதை டெலிட் பண்ணவோ இல்லை ஷேர் பண்ணவோ முடியாது. ஸோ கேன் எடிட்னா அவங்களும் ஈஸியாக தனியாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ கேன்சல், எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வெளியே வந்துடும். ஸோ இப்போ இந்த ஹெல்ப் ஃபைல் தேவையில்லை அப்படின்னா இங்கே உள்ள டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலியமா அந்த ஃபைல் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ ட்ராஷ் போகிறோம், ட்ராஷில் நீங்கள் டெலிட் பண்ண ஃபைல் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 GB, அதில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, 2 MB தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த 15 GB பத்தலை, இது ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா கீழே உள்ள அப்கிரேட் ஸ்டோரேஜ் ஸோ கொடுங்க, அது அடுத்த ஒரு வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ டிவைஸ் ஸ்டோரேஜ். ஸோ இந்த டிவைஸ் ஸ்டோரேஜில் மொத்த ஸ்டோரேஜ் 15 GB, இதில் ஒன்றுமே யூஸ் பண்ணலை, இருந்தாலும் கரண்ட் பிளான் 15 GB ஃப்ரீனுங்கிறது இந்த பிளான். அடுத்தது 100 GB வேணும் அப்படின்னா மாதத்துக்கு நீங்கள் $1.99 பே பண்ணணும். அதே மாதிரி 1 TB வேணும்னா மாதத்துக்கு $9.99 பே பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டோரேஜோட வேல்யூவை அமௌண்ட்டை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த 15 GB போதுனா அந்த ஃப்ரீ பிளானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அகெயின் மை டிரைவ், இந்த பர்சனலில் போகிறீங்க, பர்சனில் உங்களுக்கு எந்த ஃபைலுமே இல்லை. பட் இப்போ கம்பெனியில் போனால் அதில் 3 ஃபைல் இருக்கும். ஸோ ஃபோல்டரு மெயின்டைன் பண்ணி இதை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் வித், ஸோ ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் ஓப்பன் பண்ண அவசியம் கிடையாது, டேரெக்டாக இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதை டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி டபுள் கிளிக் பண்ணுறேன், அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும்.
ஸோ இதான் உங்களோட டாக்குமெண்ட். ஸோ வியூ பண்ணிட்டு தான் உங்களோட கார்டு டாக்குமெண்ட்னா அதை இனி ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இல்லை அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தை சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சிஸ்டம் தான் அப்லோட் பண்ணீங்க, இதே சிஸ்டத்துக்கு தேவையா? ஸோ இந்த சிஸ்டம் அப்லோட் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரௌசர் சென்டர் போகிறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரண்ட் லேப் இருக்குது, அந்த ஃப்ரண்ட் லேப்பில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் டவுன் பண்ணாலும் ஸோ டேரெக்டாக கூகுள் டிரைவ் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஸ்டார், இது முக்கியமான டாக்குமெண்ட்னா நீங்கள் ஸ்டார் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இன் பண்ணுறது மூலியமாக அது பழைய எம்ப்ளாய்க்கு வந்து அதே மாதிரி மூவ் டு. ஸோ இந்த ஃபோல்டரில் இருக்க வேண்டாம், மூவ் டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஃபோல்டரில் போகணும், அது பர்சனலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மூவ். ஸோ மை டிரைவில் கம்பெனியில் இருந்த இந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ பர்சனலில் இருக்கும். எகெயின் இந்த ஆப்ஷனை பிக் பண்ணுறோம், இதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ 3DWங்கிற பேரில் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் இருக்குது, இதை ரீநேம் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக ரீநேம் பண்ணிக்க முடியும். வியூ டீட்டெயில்ஸ், ஸோ இந்த ஃபைலை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும், வியூ டீட்டெயில்ஸை பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, கீழே இருந்து பாருங்கள், யூ அப்லோடட் ஐட்டம். ஃபஸ்ட் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிருக்கு. அடுத்தது யூ எடிட்டட் அன் ஐட்டம், இந்த ஐட்டத்தை நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது யூ மூவ்ட் அன் ஐட்டம், எங்கன்னா பர்சனுக்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்னு உங்களோட ஆக்டிவிட்டியாக பார்த்துக்க முடியும். இல்லை டீட்டெயில்ஸ்னால் ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ என்னது, இது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், இதோட சைஸ் எவ்வளவு இருக்குது, ஸ்டோரேஜ் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல இருக்குது, பர்சனலுங்கிற இடத்துல இருக்குது. ஓனர் யார், நான் தான். ஷேர், ஸோ யார் கூட, மணி எம்எம்ங்கிற ஆப்ஷன் கூட சேவ் பண்ணிக்கிறேன். இவர் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ணலாம்ங்கிறக்காண்டி கேன் வியூ மட்டும் தான் அவர் பண்ணலாம். சென்ட். இப்போ கிளிக் பண்ணுறேன், வியூ டீட்டெயில்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸில் ஒரு ஆள் தான் இருக்குது. ஸோ எகெயின் இதை கிளிக் பண்ணி ஷேர், அதே ஆளுக்கு தான் நான் சென்ட் பண்ண போகிறேன். கேன் எடிட், சென்ட். அடுத்தது இங்கே உள்ள டவுன்லோட். ஸோ இந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணாலும் ஸோ பிக் பண்ணுங்கள், அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் டவுன்லோடு ரெடி. ஸோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ மை டிரைவ் போகிறேன், கம்பெனியில் இந்த சர்டிஃபிகேட்டுங்கிற பிக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக இங்கே பிக் பண்ணி டவுன்லோடு கொடுத்துட்டிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிரும். இல்லை இது அப்படியே சேவ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ ப்ரிவ்யூனா ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இல்லை இது ஒரு பிக்சர்னால இதை பிக்சல் எடிட்லையும் பிக்சல் எக்ஸ்பிரஸையும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் நெட்டில் ஈஸியாக மேனேஜ் பண்ணி தேவையான இடத்துல தேவையான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை தேவையான இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த கூகுள் டிரைவை இந்த பிசிக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒரு வாட்டி நீங்கள் யூசி ப்ரௌசர்லையோ இல்லை வேறு எதுவும் ப்ரௌசரில் போய் அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் டிரைவ்னு கொடுத்து லாகின் பண்ணி இந்த இடத்துக்கு வரணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஒரு வேர்ட் ஃபைலையோ இல்லை பிபிடி ஓப்பன் பண்ணுறது மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். அது ஆஃப்லைன்லேயும் ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி ஆன்லைன்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ செட்டிங்கில் டவுன்லோட் டிரைவ். ஸோ டிரைவ் டவுன்லோட் பண்ண சொல்ல கீபோர்ட் ஷார்ட்கட்டை நீங்கள் பார்க்கணும். ஸோ டிரைவை டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கீபோர்ட் ஷார்ட்கட்டை பார்க்கணும், கீபோர்ட் ஷார்ட்கட்டை பார்த்துக்க முடியும். ஸோ செட்டிங்ஸில் ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, எதெல்லாம் அப்லோட் ஆகணும், கன்வெர்ட் அப்லோட் ஃபைல்ஸ், கூகுள் டாக்குமெண்ட்ஸ், எடிட்டர் ஃபார்மேட், லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் இருக்கட்டும், அது மாதிரி ஆஃப்லைன்லாம் வேணும்னா ஆஃப்லைனில் கிளிக் பண்ணிக்க முடியும். டென்சிட்டி, கம்ஃபர்டபுள், சரிங்களா, அந்த ஃபாண்ட் சைஸ், ஸோ எந்த அளவு தெரியணும்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா அது கூகுள் டாக்குமெண்ட்ஸில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதுல வியூ ஆகும். டிராயிங் இருந்துச்சுன்னா அது கூகுள் டிராயிங்கில் ஓப்பன் ஆகும். கூகுள் ஃபார்ம்ஸ், கூகுள் மை மேப்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆட்டோகேட் டிராயிங் போட்டு டிராயிங் ஓப்பன் வச்சுருக்கீங்க, அதையும் இந்த கூகுள் டிராயிங் ஓப்பன் பண்ணும். ஸோ டன். ஸோ மைட்ரியை பிக் பண்ணும்போது இதில் உள்ள சப் ஃபோல்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வியூ டீட்டெயில்ஸ், டேரெக்டாக அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி உங்களோட தேவையான டாக்குமெண்ட்ஸை ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் க்ளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிளாக கூகுள் டிரைவை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் வி ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.